நிறைய பேர் கேட்ட விஷயம் அமௌண்ட் அப்படிங்கிறத நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமா, ஹவு டஸ் இட் பிளே ரோல் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு கேட்டிருந்தாங்க. வெல்கம் டு பார்ட் 53 ஆஃப் காலேஜ் இன் ஃபைனான்ஸ். ஸோ நான் போன வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் டைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்டாக ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். நிறைய பேர் கேட்ட விஷயம் அமௌண்ட் அப்படிங்கிறத நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமா, ஹவு டஸ் இட் பிளே ரோல் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம சால்வ் பண்ணுவோம். கார்த்திக் செகன் 2 பேர் இருக்காங்க. 2 பேருக்குமே வந்து 12 lakhsங்கிறத ஒரு அமௌண்ட் வந்து நம்ம என்னோட ஃபைனான்ஷியல் கோலா வச்சு அதை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா கார்த்திக் 5000 கட்டிக்கிட்டே வராரு. அவர் 2005 ஆரம்பிக்கிறாரு. 10 வருஷத்துல 6 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு. அவருக்கு கிடைச்ச அமௌண்ட் கிட்டத்தட்ட 12,33,000 கிடைச்சிருக்கும். இதே அமௌண்ட் சேகர் அப்படிங்கிறவர், நான் வந்து லேட்டா தான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேங்க, 2008 தான் நான் ஆரம்பிச்சேன், 2015 நான் அதே அமௌண்ட் 12 லட்ச ரூபாய் கொண்டு வரணும்னு நினைச்சா அவரு மாசம் கிட்டத்தட்ட 9,000 அவர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தாருன்னா அவரும் அதே டார்கெட்டை அவரால் அச்சீவ் பண்ண முடியும். இங்க வந்து அமௌண்ட் ஒரு ரோல் வந்து பிளே பண்ணுது. ஸோ அமௌண்ட் நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோம், எவ்வளவு டைம் நம்ம வந்து அமைதி காக்கிறோம், மார்க்கெட்ல வாலட்டிலிட்டி இருந்தாலும் டைம் அண்ட் மணி போத் ஆர் இம்பார்ட்டன்ட் இன் இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அடுத்த வீடியோல ஒரு நல்ல கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். அண்ட் இன்னும் ஃபாலோ பண்ண மாதிரி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. பை பை.